பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட கிறிஸ்துவின் ஜெப வல்லமை ஊழியங்கள் சார்பாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாகவும் தேவ பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று கர்த்தரை ருசிக்கும் இந்த நேரத்திலே தன் பொறுமையினாலே கர்த்தரை ருசித்த யோபுவை குறித்து வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆகவே இந்நாள் தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரை ருசித்த யோபு. ஆம், கர்த்தரை ருசித்த யோபு. யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று, அவனைப் போல் பூமியில் யாரும் இல்லை என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். அதுவும் யாரிடத்தில் என்றால் சாத்தானிடத்தில் யோபுவை குறித்து இப்படியாக பெருமிதத்தோடு சொல்லுகிறார். ஆக கர்த்தருடைய தாசனாகிய யோபு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார். ஆகவே கர்த்தர் அவனை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருந்தார். அந்த நேரத்திலே அவனுக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தது. வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர் மாடுகளையும் 500 கழுதைகளையும் பெற்றிருந்தான் என்று. மட்டுமல்ல, அவனிடத்தில் வேலை செய்வதற்காக வேலையாட்கள் கணக்கில் அடங்காமல் இருந்தார்களாம். தேவன் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். இப்படியாக செல்வ செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த யோபுவை எப்படியாவது அவனை வைத்து கர்த்தரை தூசிக்கும்படியாக வைக்க வேண்டும் என்று சாத்தான் முடிவு கட்டினான். அதனால் ஒரு நாள் தேவபுத்திரர் நிற்கும்போது அவர்கள் கூட்டத்தில் வந்து சாத்தானும் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்தவுடனே, நீ என்ன என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். மட்டுமல்லாமல் ஏற்கனவே தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொன்னது போல அவன் உத்தமன், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றெல்லாம் சாத்தானிடத்தில் சொன்னார். உடனடியாக சாத்தான் தேவனை பார்த்து இப்படியாக சொன்னான், நீர் அவனுக்கு உண்டானவற்றையெல்லாம் வெளியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர். ஆகவே தான் அவன் உம்மை தூசிப்பதில்லை, உம்மை பற்றி குறை ஏதும் சொல்வதில்லை. அவன் சும்மா எல்லாம் உமக்கு பயந்து நடக்கவில்லை என்றான். உடனடியாக தேவன் சொன்னார், அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன்னுடைய கருத்தில் இருக்கிறது, ஆனால் அவனை மாத்திரம் தப்ப விடு என்று சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே சாத்தான் யோபுவை சோதிக்க தொடங்கினான். சோதனை என்றால் பெரும் சோதனையாக இருந்தது யோபுக்கு. முதலிலே சபையார் வருகிறார்கள். யோபுக்கு சொந்தமான ஏர் மாடுகளையும் கழுதைகளையும் பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். வானத்திலிருந்து வந்த அக்கினியானது யோபுக்கு சொந்தமான ஆடுகளையும் வேலையாட்களையும் பற்றி கொள்ளுகிறது. கல்தையர் 3 பவுஞ்சுகளாக வந்து யோபுடைய ஒட்டகங்களை ஓட்டி சென்று விடுகிறார்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்திலிருந்து வந்த பெருங்காற்று வீட்டின் மேல் மோத வீடு இடிந்து யோபுடைய பிள்ளைகள் 10 பேரும் இறந்து போகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் யோபு எப்படியாவது தேவனை தூசிப்பான் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் யோபு தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு தலையை சிரைத்து கொண்டு தரையிலே விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தரை பணிந்து கொண்டான். மட்டுமல்ல, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவன் இப்படியாக சொல்லுவான், நான் என் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்பி போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மீண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சாத்தான் என்ன நினைத்தான்? எப்படியாவது யோபுவை வைத்து கர்த்தரை தூசிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யோபுவோ கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சாத்தான் இங்கே தோற்று போய்விட்டான். அவன் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக மீண்டும் கர்த்தரிடத்தில் அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் நீர் தொடுவீரானால் அவன் உமக்கு முன்பாக உம்மை அவன் தூசிப்பான் என்று தேவனிடத்தில் சேலஞ்ச் பண்ணுகிறான். தேவன் சொன்னார், அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனால் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்று சொல்லிவிட்டார். இப்போது மீண்டுமாக சாத்தான் யோபுவை கஷ்டப்படுத்த தொடங்கினான். அவனுடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். யோபு ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடம்பை சுரண்டிக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவன் உடம்பெங்கும் பருக்கள் இருந்தபடியினால் பருக்கள் உடைந்து சீல் வடிகிறது, சீலோடு கூட இரத்தமும் வருகிறது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த சாத்தான் யோபுவின் மனைவியை வைத்து எப்படியாவது கர்த்தரை தூசிக்கும்படியாக செய்யலாம் என்று முடிவு செய்தான். யோபுவின் மனைவி வருகிறாள். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்பீரோ? தேவனை தூசித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று யோபுவிடத்தில் சொல்லுவாள். பாருங்க, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடு என்று மனைவி சொல்லுகிறாள். 10ஆம் வசனத்திலே யோபு சொல்லுவான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுவான். ஆக இவைகள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தருக்கு விரோதமாகவோ இல்லை, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தருக்கு விரோதமாக குறை ஏதும் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, நாம் இங்கே ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். யோபுக்கு உண்டான எல்லா செல்வத்தை இழந்தான், அது குறித்து கவலை இல்லை. ஆனால் அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான். பாருங்கள், அது எவ்வளவு பெரிய கொடிய துக்கம். அந்த சூழ்நிலையிலும் யோபு பொறுமையாக இருந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நம்மில் யாராவது நமக்கு வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் வரும்போது, கர்த்தர் அன்று நன்றாக வைத்திருந்தார், இப்பொழுது இந்த துன்பமும் துக்கமும் வருவதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்வோமா? ஒரு இழப்பு வந்து விட்டது என்றால், ஐயோ நான் என்ன பாவம் செய்தேன் கர்த்தாவே என்று தானே நாம் சொல்லுகிறோம். ஆனால் யோபு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான் பாருங்கள். அவன் ஒரு பொறுமையின் சிகரம். தான் நேசித்த தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு வார்த்தையுமே அவன் சொல்லவில்லை. இப்படி 2வது முறை கூட சாத்தான் தோற்று போனதால் 3வதாக யோபுடைய நண்பர்களை அனுப்புகிறான்.
யோபுக்கு மிக சிறந்த நண்பர்களாக 3 பேர் இருந்தார்கள். ஒருவன் தேமானியனாகிய எலிப்பாஸ், இரண்டாவது சூகியனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய சோப்பார். இந்த 3 பேரும் தன்னுடைய நண்பனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வருகிறார்கள். தன் நண்பன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த இந்த நண்பர்கள் தொலைவிலே அவனை பார்க்கிறார்கள். அவனுடைய அவல நிலையை கண்டு சால்வையை கிழித்து கொண்டு புழுதியை எடுத்து தலையிலே தூற்றிக்கொண்டு யோபுவின் அருகில் வந்து அமர்கிறார்கள். 7 நாட்கள் அமைதியாக இருந்தார்கள். பின்னர் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆறுதல் சொல்ல வந்த அவர்கள் பேசிய பேச்சுக்கள் வெந்த புண்ணில் வேல் கொண்டு பாய்ச்சுவது போல் இருந்தது. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பிலே எண்ணெயை ஊற்றினால் பற்றி எரியும் பாருங்கள், அப்படியாய் அவர்களுடைய பேச்சு அமைந்தது. அந்த சூழ்நிலையிலும் யோபு அமைதியாகவே இருந்தார். தேமானியனாகிய எலிப்பாஸ் என்ன சொன்னான் தெரியுமா? யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானாய் இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ என்று யோபுவை பார்த்து சொல்லுகிறான். இதனுடைய பொருள்தான் என்ன? நீ தேவனை பார்க்கிலும் சுத்தமானவன் அல்ல, நீ நீதிமானும் அல்ல என்ற பொருளில் அவனுடைய கேள்வி இருந்தது. அப்பொழுது யோபு சொல்லுவான். யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் நீதிமானாக இருந்தாலும் நான் அவருக்கு விரோதமாக பேசேன், நான் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்பான். இன்னொரு வசனத்தில், நான் நீதிமானாக இருந்தாலும் நான் என் தலையை அவருக்கு முன்பாக உயர்த்த மாட்டேன் என்று பொறுமையாக சொல்லுவான். இன்னுமாக அதே 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும், நான் என்னை உத்தமன் என்றாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் என்று சொல்லுவான். பாருங்க, யோபு எவ்வளவு பொறுமையாக பேசுகிறான். நான் என்னை நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, நான் என்னை உத்தமன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, நான் தேவனுக்கு முன்பாக நான் என் தலையை உயர்த்த மாட்டேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு பொறுமை! இப்படி இருக்க சோப்பார் யோபுவை பார்த்து இப்படியாய் சொல்லுவான். யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உம்முடைய அக்கிரமங்களுக்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பனாகிய சோப்பார் சொல்லுகிறான், உம்முடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். அப்படி என்றால் நீர் அநேக அக்கிரமங்களை செய்திருக்கிறீர், நீ அநேக பாவங்களை செய்திருக்கிறீர், நீ செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி, நீ செய்த அக்கிரமங்களுக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்பது போல். ஒருவேளை நம்மில் ஒருவரை பார்த்து நம்முடைய நண்பர் வந்து, நீ என்ன துன்பத்தை அனுபவித்து விட்டாய், இன்னும் உனக்கு நிறைய துன்பங்கள் வர வேண்டும், வந்திருப்பது கொஞ்சம்தான், அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியுமா? யோபு பாருங்க எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான். இப்போ இன்னொரு நண்பன் வருகிறான். அவனுடைய இன்னொரு நண்பனாகிய பில்தாத் சொல்லுகிறான். யோபு 25ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை உள்ள வசனங்களை படித்து பார்த்தீர்கள் என்றால், மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? சந்திரன் கூட
பிரகாசிக்காமல் இருக்கிறது. தேவன் நட்சத்திரங்களை கூட சுத்தம் என்று நம்புவதில்லை. புழுவாயிருக்கிற மனுஷனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரன் எம்மாத்திரம் என்று சொல்வான். ஆக நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, நீ தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த நீ எப்படி நீதிமானாக இருக்க முடியும்? ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த நீ எப்படி சுத்தமானவனாக இருக்க முடியும்? ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த நீ எப்படி பரிசுத்தமுள்ளவனாக இருக்க முடியும் என்பது போல இந்த பில்தாத்துடைய பேச்சு இருந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் கூட யோபு மிகவும் பொறுமையாக, யோபு 27ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்பான். எவ்வளவு அருமையான வசனங்கள் பாருங்க. நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்குவாரே, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி எனக்குள் இருக்குவாரே, நான் என் உதடுகளால் தீமையை சொல்ல மாட்டேன், என் நாக்கினால் கபடம் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார். யோபுடைய இடத்துல ஒருவேளை நம்மில் ஒருவர் இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? கொஞ்சம் நினைத்து பாருங்க. நண்பர்கள் வந்தது எதற்காக? ஆறுதல் சொல்வதற்காக. நடப்பது என்ன? அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசிய பேச்சிலே யோபுவை மட்டுமல்ல, தேவனையும் குறை சொல்வது போல் அமைந்திருந்தது. மீண்டுமாக யோபு அவனுடைய நண்பர்களை பார்த்து சொல்வான், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் மௌனமாயிருங்கள், நீங்கள் என்னை மிகவும் அதிகமாக நிந்திக்கிறீர்கள், அப்படியாய் சொல்லுவான். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுவான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுவான். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோபுடைய இந்த வார்த்தையை பாருங்கள். ஒருவேளை என் தேவன் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் அவருடைய நம்பிக்கையிலிருந்து நான் வெளியே போக மாட்டேன் என்று சொல்லுவான். நாம் எப்படி இருக்கிறோம்? யோபுவை போல் பொறுமைசாலிகளாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் யோபுவை போல ஒரு பொறுமைசாலியை பார்க்க முடியுமா? எல்லாவற்றையும் இழந்தான், கடைசியில் ஒன்றுமே இல்லை, இருப்பது அவன் மனைவி மாத்திரம். அந்த மனைவி வந்து நீ தேவனை தூசித்து விடு என்று சொல்லுகிறாள். இப்படிப்பட்டதான மிக பயங்கரமான சூழ்நிலையிலே யோபு கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுவான், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுவான். ஏனென்றால் யோபு தன்னை நம்பினான். தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாவமும் அவன் செய்யவில்லை. துன்பம் வந்த போது கூட தேவனை விட்டு அவன் பின்வாங்கவில்லை. நான் எந்த வழியில் போகிறேன் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இறுதியில் அவர் என்னை சுத்தமான பொன்னாக தீர்ப்பளிப்பார் என்று சொல்லுகிறார். யோபுடைய நம்பிக்கையை பாருங்கள். இன்னுமாக யோபு 19ஆம் அதிகாரத்திலே 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்லுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. கடைசி நாளில் தேவன் வருவார், பூமியின் மேல் நிற்பார், நியாயம் தீர்ப்பார், அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற தன்னுடைய நம்பிக்கையை அங்கே சொல்லுகின்றார். மட்டுமல்லாமல் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பும் என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை நம்பிக்கை, எத்தனை விசுவாசம்! யோபு கர்த்தர் மேல் வைத்திருந்த இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா? நாம் எப்படி வாழ்கிறோம் இந்த உலகத்திலே? நம்மில் பொறுமை இருக்கிறதா?
நம்முடைய உறவினர்களோடு நாம் பொறுமையாக பேசுகிறோமா? யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இங்கே யோபுப்பட்ட அவல நிலைகளை நீங்கள் பாருங்கள். எத்தனை துன்பம், எத்தனை வேதனை, எத்தனை கவலை, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இறுதி வரை அவன் கர்த்தரை பற்றி கொண்டான். எப்படி? அவன் பொறுமையினாலே கர்த்தரை முழுமையாய் பிடித்து கொண்டான். இப்பொழுது அவன் பெருங்காற்றில் இருந்து யோபுவோடு பேசுகிறார். அப்பொழுது எலிப்பாஸ் மீதும் சோப்பார் மீதும் பில்தாத் மீதும் தேவன் சினம் கொண்டதை யோபுவிடம் சொல்லுகிறார். யோபு அவர்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறான். அப்பொழுது தேவன் யோபுவின் விண்ணப்பத்தை கேட்டு யோபுடைய நண்பர்களை மன்னிக்கிறார். மட்டும் அல்லாமல் தேவன் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் முன்னிலைமையிலும் பின்னிலைமையை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்தார் என்று. ஏற்கனவே அவனுக்கு இருந்தது என்ன? 7,000 ஆடுகள். இப்பொழுது அது 14,000 ஆடுகளாக மாறியது. 3,000 ஒட்டகங்கள் 6,000 ஒட்டகங்களாகியது. 500 ஏர் மாடுகள் 1000 மாறுகிறது. கழுதைகள் 500 1000 மீண்டுமாக இழந்த பிள்ளைகளை பெறுகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவன் 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டான். பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோபுவின் சரிதத்தை நாம் படிக்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்குள் யோபுவை போன்ற பொறுமை இருக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள் அல்லவா? பொறுமை கடலிலும் பெரிது என்பார்கள் அல்லவா? இப்படியாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரே, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று. உத்தமன் யோபுவை போல நாமும் இந்த உலகத்திலே பொறுமையுள்ளவர்களாக வாழ்ந்து தேவனை பற்றி கொண்டால் பரலோக ராஜ்யம் நமக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். ஜெபிக்கலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனே, உம்முடைய தாசனாகிய யோபு பொறுமையாயிருந்து உம்மை பற்றி கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பொறுமையாயிருந்து உம்மை பற்றி கொண்டு உம்மை ருசிக்கும்படியாய் எங்களை மாற்றியருளும். எங்கள் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனால் இவற்றையெல்லாம் நீக்கும் வல்லமை உமக்குண்டு. இதோ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். நீர் சொல் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆம் ராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வேதனைகளை போக்கும் வல்லமை உமக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நோக்கத்துக்காக இங்கே வந்தார்களோ அவர்களுடைய எண்ணங்களை வாஞ்சைகளை அறிந்து நீர் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றும்படியாய் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய ஆளுகைக்குட்படுத்தும். மீட்பர் மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.